கடகம் ஒரு உறவால் வெற்றி. யார் அந்த உறவு? ஸோ இந்த ஒரு விஷயத்த நீங்க கொஞ்சம் உன்னிப்பா பார்க்கணும். கடக ராசியை பொறுத்த வரைக்கும் 12ஆம் இடத்துல மறைஞ்சிருக்க இந்த குரு பகவான் அடுத்து வரப்போற மாதங்கள்லாம் பாத்தீங்கன்னா உச்சமாக போறாரு. வெற்றி வரும் வெற்றி வரும் நான் சொல்றேனே, அது எந்த மாதிரி வெற்றி வரும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இல்ல மேரேஜ்க்கான பாசிபிலிட்டிஸ் இந்த மார்ச் மாதம் எங்களுக்கு இருக்கா, அதுக்கான தடைகள்லாம் நீங்குமா? மிக குறைந்த கட்டணத்தில் ஷீரடி சென்று வர அனைத்து வசதிகளுடன் மேலே காணும் நம்பருக்கு போன் செய்யவும். கடகம் ஒரு உறவால் வெற்றி. யார் அந்த உறவு? லைஃப்ல நிறைய ஏமாற்றங்களும் நிறைய சோதனைகளும் துரோகங்களும் சந்திச்ச கடகராசிக்கு யாரால தான் வெற்றி கிடைக்க போகுது அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு கண்டிப்பா தோணும். ஸோ தொடர்ந்து பாருங்க. அது மட்டும் இல்லாம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த சேனல்ல தான் உங்களுக்கு அதிகமா ஆன்மீகம் சம்பந்தப்பட்டும் ஜோதிடம் சம்பந்தப்பட்டும் உங்களுக்கு வீடியோஸ் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மார்ச் மாதம் கிரக நிலைகள் ஃபர்ஸ்ட் என்னன்றது நம்ம பார்த்துட்டாதான் என்ன நடக்க போகுது. உங்களுடைய கரியரா இருக்கட்டும், உங்களோட ரிலேஷன்ஷிப்ஸா இருக்கட்டும், இல்ல உங்களோட படிப்பு எஜுகேஷனா இருக்கட்டும், என்ன நடக்க போகுது அப்படின்றது நீங்க தெரிஞ்சுக்க முடியும். முதல்ல உங்களுடைய ராசிக்கு 2ஆம் வீட்டுல கேது அமர்ந்திருக்காருங்க. உங்களுடைய ராசில இருந்து 2ஆம் வீட்டுல கேது இருக்காரு. உங்களுடைய ராசியில இருந்து 8ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானத்துல புதன், ராகு, செவ்வாய் 3 கிரகங்கள் அமர்ந்திருக்கு. இந்த 8ஆம் வீட்டுல தான் கிரகண தோஷமானது ஏற்பட்டது. எப்போ ஏற்பட்டுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிப்ரவரி மாதம் கிரகண தோஷமானது ஏற்பட்டுச்சு. இந்த கிரகண தோஷத்துல 5 கிரகங்களோட கூட்டமைப்பு இருந்தது. அது முடிஞ்சு போச்சு. கிட்டத்தட்ட பாருங்க, பிப்ரவரி 17ஆம் தேதியா இந்த கிரகண தோஷமானது ஏற்பட்டது. இந்த கிரகணமானது அடுத்து ஒரு 6 மாதம் அதோட எஃபெக்ட் இருக்கும். இந்த தோஷத்தோட எஃபெக்ட் நெக்ஸ்ட் ஒரு 6 மந்த்ஸுக்கு இருக்கும். அதை விட என்ன ஒரு சிறப்பான ஒரு விஷயம்னா, இது ஒவ்வொரு 18 வருஷத்துக்கும் ஒரு வாட்டி தான் வரும், எவ்ரி 18 இயர்ஸ். இப்ப நீங்க பாருங்களேன், இந்த சின்ன கிரகங்கள்னு சொல்லக்கூடிய இந்த மாதாந்திர கிரகங்கள், இந்த சுக்கிரன், செவ்வாய், அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா புதன், இதெல்லாமே இந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய மற்ற கிரகங்களை கம்பேர் பண்ணும்போது, குரு, சனி, இவங்களெல்லாம் கம்பேர் பண்ணும்போது மாதாந்திர கிரகங்கள் சிறிய கோள்கள்னு நம்ம சொல்லலாம், சின்ன கிரகங்கள் நம்ம சொல்லலாம். ஏன்னா குரு அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கிரகம். ஜூபிட்டர் அப்படின்றது இட்ஸ் லார்ஜஸ்ட் பிளானட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மிகப்பெரிய கிரகம். இந்த மாதாந்திர கிரகங்கள்ல இந்த புதன், சுக்கிரன், அதுக்கப்புறமா நம்ம பாத்தீங்கன்னா செவ்வாய், இது எல்லாமே மாதம். உங்களுடைய ராசியில இருந்து 9ஆம் வீட்டுல சனி, சூரியன், சுக்கிரன். ஸோ 9ஆம் வீட்டோடைய அதிபதி உங்களுடைய ராசிக்கு குரு பகவான், அவரு 12ஆம் இடத்துல போய் மறைஞ்சிருக்காரு. ஸோ இந்த ஒரு விஷயத்த நீங்க கொஞ்சம் உன்னிப்பா பார்க்கணும். கடகராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதி அப்படின்னு ஒருத்தர் இருப்பார் இல்லையா. உங்களோட இப்போ மேஷம் எடுத்தீங்கன்னா அது சூரியன், ரிஷபம் எடுத்தீங்கன்னா சனி, மிதுனம் எடுத்தீங்கன்னா அகைன் சனி, அவர் தான் யோகாதிபதி. அது மாதிரி கடகத்துக்கு யோகத்தை செய்யக்கூடிய ஒரு கிரகம் ஒண்ணு இருக்குல்ல, அந்த யோகாதிபதி எங்க மறைஞ்சிருக்காருன்னு பாத்தீங்கன்னா 12ஆம் இடத்துல மறைஞ்சு உங்களுக்கு யோகத்தை செய்யக்கூடிய இடத்துல அவர் இருக்கிறாரு. ஜோதிடத்துல பொதுவாகவே 6, 8, 12 இந்த மாதிரி இடங்கள்ல மறையிறது அப்படின்றது நல்லது இல்லைன்னு நம்ம சொன்னாலும், இந்த சுப கிரகங்கள்னு சொல்லக்கூடிய இந்த சுக்கிரனா இருக்கட்டும், குருவா இருக்கட்டும், இவங்க எல்லாமே 12ஆம் இடத்துல மறையிறது நமக்கு நல்ல பலன்களையும் கொடுக்கும். அந்த வகையில பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல மறைஞ்சிருக்க இந்த குரு பகவான் அடுத்து வரப்போற மாதங்கள்லாம் பாத்தீங்கன்னா உச்சமாக போறாரு. எங்க உச்சமாக போறாருன்னா உங்களுடைய ராசியிலே உச்சமாறாரு. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். சரி, ஒரு உருவால வெற்றி வரும் வெற்றி வரும் வெற்றி வரும் நான் சொல்றேனே, அது எந்த மாதிரி வெற்றி வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய ராசியில 12ல குரு மறைஞ்சதுனால வெற்றி வரும். உங்களை விட வயதுல மூத்தவர்கள் அவங்களோட அறிவுரைகள் கேட்கலாம்.
ஏன்னா குரு அப்படின்னாலே குரு சார்ந்த இடத்துல இருக்கவங்கள தான் நம்ம சொல்லுவோம். அதாவது மிகவும் படித்தவர்களை நம்ம சொல்லுவோம், வயதுல மூத்தவர்களை நம்ம சொல்லுவோம். அது மட்டும் இல்லாம 12ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கக்கூடிய குருனால பல நன்மைகளும் உங்களுக்கு வந்து இந்த மார்ச் மாதம் வந்து ஏற்படும். இன்னும் குறிப்பா சொல்லணும்னா வெளிநாட்டு வாழ் தொடர்பு இருக்க மக்களுக்கு இது ஒரு சூப்பரான ஒரு மாதமா தான் நான் சொல்லுவேன். ஏன்னா 12 மறைஞ்ச குரு நிறைந்த செல்வம்னு சொல்லுவாங்க. மறைந்த குரு நிறைந்த செல்வம். அப்போ உங்களுக்கு நிறைந்த செல்வம் அப்படின்றது பணம் காசு மட்டும் கிடையாது, நிம்மதி, மன மகிழ்ச்சி, சந்தோஷம், இதுவுமே வந்து நம்ம வாழ்க்கையில ரொம்பவே முக்கியம். ஏன்னா இந்த இந்த கலியுகத்துல வந்து பாத்தீங்கன்னா பணம் நிறைய கொட்டி எல்லாமே இருக்கும், ஆனா மன நிம்மதி அப்படின்றது 1% இருக்குமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இல்ல. அது அந்த வகையில் நம்ம பார்க்கும்போது மறைந்து இருக்கக்கூடிய குரு பகவானால உங்களுக்கு நிறைந்த செல்வம் கிடைக்கும். குறிப்பிட்டு சொல்லணும்னா குருமார்களால உங்களுக்கு நிறைய நன்மைகளும் யோகங்களுமே வந்து உங்களுக்கு கிடைக்கும் இந்த மார்ச் மாதம். சரிங்க, உங்களுடைய ராசியில இருந்து 2ஆம் வீட்டுல கேது இருக்காரு. இவரால நம்மளுக்கு ஏதாவது கெட்டது நடக்குமா, கெடுபலன் இருக்குமா, நம்மளுடைய தொழில், கரியர், இல்ல வியாபாரம், இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம கெடுதலை வந்து கேது பகவான் பண்ணிடுவாரா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, உங்களுடைய ராசியில இருந்து 2ஆம் வீட்டுல கேதுவும் 8ஆம் வீட்டுல வந்து ராகுவும் வந்து அமர்ந்திருக்காரு. இந்த கேது பகவான் இயல்பாவே வந்து நீங்க பாருங்களேன், அவர் வந்து ஒரு ஆன்மீகத்தை தொடர்புடைய ஒரு கிரகம், ஒரு மோட்சத்தையும் ஞானத்தையும் அறிவு சார்ந்த விஷயங்களையும் குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் வந்து இந்த கேது பகவான். அவர் 2ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறதுனால உங்களுக்கு ஆன்மீக சிந்தனைகள் அதிகமாகும். பல பேருக்கு ஜோதிடத்துல போகணும், தெரிஞ்சுக்கணும், படிக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வமே இருந்திருக்காது. ஆனா இந்த மார்ச் மாதம் மட்டும் கிடையாது, அடுத்த ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு அந்த தாக்கம் கண்டிப்பா இருக்கும். ஏன்னா 2ஆம் இடம் அப்படின்றது நம்மளுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள், தேடல் பத்தி சொல்றதும் 2ஆம் வீடு தான். 8ஆம் வீடு அப்படின்றது மறைவு ஸ்தானம், அந்த வீட்டுல வந்து ராகு இருக்கு. ஸோ மறைஞ்சு இருக்கக்கூடிய விஷயங்கள்ல அதீத ஒரு இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு கண்டிப்பா வந்து வரும். எந்த மாதிரி இருக்க போகுது, ரிலேஷன்ஷிப் வைஸ் எப்படி இருக்க போகுது, கரியர் வைஸ் எப்படி இருக்க போகுது, உங்களுக்கு வந்து படிப்பு, இதெல்லாம் எப்படி இருக்க போகுது இந்த மார்ச் மாதம் நம்ம பார்த்தோம்னா, கரியர் வைஸ் ஆஸ் யூஷுவல் கடகராசியை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்கும், கவலைப்பட வேண்டாம். வேலையில ஒரு சில உங்களுக்கு பிரச்சனைகள் வந்தா கூட அதை சமாளிச்சுட்டு போற அளவுக்கு உங்களுக்கு ஒரு மன தைரியமும் மனப்பக்குவமும் உங்களுக்கு வந்து ஏற்படும். குரு 12ஆம் இடத்துல அகைன் உட்கார்ந்துருக்கிறதுனால நீங்க, நான் என்ன சொல்லுவேன்னா, எதையுமே வந்து நிதானமா பொறுமையா யோசிச்சு எடுக்கக்கூடிய முடிவுகள் தான் உங்களுக்கு கரியர்ல வந்து உங்களுக்கு அடுத்தடுத்த நகர்வுகளை வந்து கொண்டு போகும். அவசரப்படவே கூடாது. கடகத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க எமோஷன்ஸ் தான் அவங்களுடைய மிகப்பெரிய ஒரு பலம். ஏன்னா நீங்க ரொம்ப எமோஷனலானவங்க, ரொம்ப அன்பானவங்க. 12 ராசிகளே கடகம் ரொம்ப அன்பானவர்கள். ஸோ கடகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல குரு பகவான் அமர்ந்திருக்கிறதுனால நிதானமான டெசிஷன்ஸ் தான் உங்களுக்கு இந்த மார்ச் மாதம் கை கொடுக்கும். அது மட்டும் இல்லாம வெளிநாட்டு தொடர்புடைய வேலை பார்க்குறவங்களுக்கும் இல்ல அதன் மூலமா கனெக்டிவிட்டியில் இருக்கும் நல்ல ஒரு லாபமும் நல்ல ஒரு உறவும் அவங்களுக்கு வந்து ஏற்படும். அவங்களால உங்களுக்கு ஒரு நல்ல லாபமும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ரிலேஷன்ஷிப்ஸ் எப்படி இருக்க போகுது, இல்லை மேரேஜ்க்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இந்த மார்ச் மாதம் எங்களுக்கு இருக்கா, அதுக்கான தடைகள்லாம் நீங்குமா? இப்போ ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கடகத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க, அதிகமான இம்பார்ட்டன்ஸ். வீடு சம்பந்தமான விஷயங்கள், இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா கடகத்தில் ஒரு பெண் இருக்காங்க அப்படின்னா மேரேஜ் ஆகி போன அப்புறம் கூட அவங்களுடைய கணவன் வீட்டில் இருக்கிறத விட அவங்க அம்மா அப்பா வீடு அப்படின்ற ஒரு விஷயத்து மேலே அதீத ஒரு அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இது இருக்கும், பிடிப்பு இருக்கும். என்னடா இதை விட்டுட்டு வந்துட்டோமே, அவங்க என்ன ஆச்சோ ஏதாச்சோ அந்த பதட்டம் வந்து அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் கடகராசியில் இருக்கவங்களுக்கு. ஏன்னா ரொம்ப வீட்டோட ரொம்ப கனெக்ட் ஆயிருப்பாங்க கடகராசி. அது மட்டும் இல்லாமல் இந்த ரிலேஷன்ஷிப்க்கும் ரொம்ப அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்குறதும் இந்த கடகராசி தான். சரி, எஜுகேஷன்லாம் எப்படி இருக்க போகுது இந்த மார்ச் மாதம், படிப்பு சம்பந்தமான விஷயங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, எஜுகேஷன் நல்லா தான் இருக்கும், கவலையே பட வேண்டாம். சில பல இம்பார்ட்டன்ட் டெசிஷன்ஸை நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு காலேஜ் படிக்கிறீங்க, ஸ்கூல் போகிறீங்க அப்படின்னா சில பல இம்பார்ட்டன்ட் டெசிஷன்ஸை நீங்கள் வந்து இந்த மார்ச் மாதம் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். ஹையர் எஜுகேஷன் பண்ணலாமா, மேல் படிப்புக்கான வாய்ப்புகள் இருக்கா, நல்லா இருக்குமா, என்னோட லைஃப் வந்து நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக பண்ணலாம். ஏன்னா குரு தான் உங்களுக்கு யோகாதிபதி அப்படின்றதுனால நல்லாவே இருக்கும். அடுத்து உங்கள் ராசிக்கு வந்து உச்சமாக போகிறாருல, ஸோ குரு வந்து உச்சமாக போகிறதுனால நல்லாவே இருக்குது. சரி, எந்த மாதிரி கடவுளை வழிபடலாம், எந்த மாதிரி கடவுளை வழிபட்டா எங்களுக்கு பாசிட்டிவான ரிசல்ட்ஸ் வரும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, உங்களுக்கு உங்கள் ராசியை பொறுத்த வரைக்கும் சூரிய பகவானை வழிபடுறது.
டெய்லி காலையில் சூரியன் உதிக்கிறார் இல்லையா, ஜஸ்ட் கொஞ்ச நேரம் ப்ரே பண்ணிட்டு நீங்கள் போங்க. ரொம்ப பாசிட்டிவான ரிசல்ட்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கட்டும். தேங்க்யூ ஸோ மச்.